என் பெயர் கீதிகா. நான் கிளாஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் ஸ்கூல் நேம் இஸ் பாப்பிஸ் துவக்கப்பள்ளி. நான் ராட்டினம் செய்தேன். என் பேர் மகாலட்சுமி. நான் கிளாஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இது 4 ஸ்கொயரா 5 ஸ்கொயரா மாற்றணும். ரெண்டு குச்சியை மட்டும் நகர்த்தணும். எப்படி நகர்த்தலாம்? அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சார். நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் செஞ்சது கடற்கரை இறக்கம். பேர் கங்காதேவி. நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் அறிவியல் கண்காட்சிக்கு செஞ்சிருந்தேன். என் பேர் ராபியா. நான் 5ஆப்பு படிக்கிறேன். நான் இப்போ நீர் சுழற்சி பண்ணியிருக்கேன். இதான் ஆறு கடல் எல்லாத்துமுடியும் சூரியன் வெப்பத்தால் ஆவியாகுது. ஆவியாகி மேகங்களாக மாறுது. காற்று மூலமாக குளிர்ந்த காற்று அழுத்தன்னு மழை பொழியுது. இந்த சுழற்சி நடைபெறனால நீர் கிடைக்குது. நம்ம மழை நீரை சேமிக்கணும். பேர் கோபிகாஸ்ரீ. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போ நான் என்னோட ஸ்கூல் நேம் தமிழ் பாப்திஸ்ட் துவக்கப்பள்ளி, மந்தித்தோப்பு கிராமம். இது வனவிலங்கு சரணாலயம். இது விலங்குகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிலப்பகுதி. இங்கே தனி உரிமை உண்டு. காடு சார்ந்த பொருட்களை சேகரிக்கலாம். அப்புறம் மரங்கள் வெட்டலாம், மரங்களை நடலாம். அப்புறம் விலங்குகளை பாதுகாக்கலாம். ஒரு 4 முக்கியமான வனவிலங்கு சரணாலயங்கள்: களக்காடு வனவிலங்கு சரணாலயங்கள், முதுமலை வனவிலங்கு சரணாலயங்கள், முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயங்கள், ஆனைமலை வனவிலங்கு சரணாலயங்கள். தேங்க்யூ. என் பேர் தீபிகா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். எங்கள் ஸ்கூல் நேம் தமிழ் பாப்பிஸ்ட் துவக்கப்பள்ளி, மந்தித்தோப்பு. நான் பறவைகள் சரணாலயம் பண்ணியிருக்கேன். பறவைகள் சரணாலயம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். என் பேர் நிசாந்த். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஸ்கூல் நேம் தமிழ் பாப்பிஸ்ட் துவக்கப்பள்ளி, மந்தித்தோப்பு. உப்பு நீரில் மின்சாரம். தேங்க்யூ. என் பெயர் முகேஷ். நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் ஸ்கூல் பெயர் தமிழ் பாப்பிஸ்ட் பிரைமரி ஸ்கூல், கிராமம் மந்தித்தோப்பு. நான் இப்பொழுது சீசா செஞ்சிருக்கிறேன். இந்த சொட்டு கீழே விழும்போது இது கீழே விழுது, இந்த சொட்டு கீழே விழும்போது இது கீழே விழுது. தேங்க்யூ. என் பேரு யாசினி. நான் யூகேஜி படிச்சேன். 10 ரூபா, 5 ரூபா, 2 ரூபா, 1 ரூபா. தேங்க்யூ. அஜய் குமார், எல்கேஜி டிரான்ஸ்போர்ட்ஸ். ஸ்கூட்டர், மோட்டார் சைக்கிள், லாரி, கார், வேன், ரயில், பஸ், ஏரோப்ளேன். வணக்கம். என் பெயர் சுதன்குட்டி. நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் ஸ்கூல் பிளேயர் தமிழ் பாப்பிஸ்ட் துவக்கப்பள்ளி, மந்தோப்பு. நான் ஒரு ஷாம்பு உள்ள போட்டுக்கிட்டு கலக்கிட்டு இந்த ஈனோ உள்ள போட்டு அப்படியே போங்க. தேங்க்ஸ். என்னடா இது? ஈனோ போடுறா. Thank you. தமிழரசன். My name is தமிழரசன். வகுப்பு 5ஆம் வகுப்பு. தமிழ் பாப்பு துவக்கப்பள்ளி, மந்தித்தோப்பு. ரணவல்லி சுகரை கட்டுப்படுத்தும். ஓம இலை சளியை குணப்படுத்தும். வெத்திலை இருமல் சளியை குணப்படுத்தும். மணத்தக்காளி வயிற்று புண்ணை
குணப்படுத்தும். பேர் மணிகண்ட பிரபு. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். 3ஆம் வகுப்புல A கிளாஸ் படிக்கிறேன். எங்கள் ஸ்கூல் பேர் தமிழ் பாப்பிஸ்ட் துவக்கப்பள்ளி. என்னோட ப்ராஜெக்ட் பேர் சந்திராயன் 3. இது இப்போ தான் நிலவில் போய் லேண்ட் ஆயிருக்கு. இது ஆந்திரா மாநிலத்தில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் உள்ள AMV 3AM4 ராக்கெட் மூலம் ஏவப்பட்டது. என் பேர் பெர்னிபால். நான் படிக்கிற ஸ்கூல் பேர் தமிழ் பாப்பிஸ் பிரைமரி ஸ்கூல், கிராமம் மந்தித்தோப்பு. நான் பண்ணியிருக்கிறது பாரம்பரிய உணவுகள். இது உடல் நலத்தை காப்போம். இது நமக்கு இதெல்லாம் சாப்பிடலாம். இது நம்ம சாப்பிடக்கூடாது. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் சுபலட்சுமி. நான் மந்தித்தோப்பில் உள்ள தமிழ் பாபிஸ்டில் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போ பழங்காலத்து பொருட்களை பற்றி பேச வந்திருக்கேன். பழங்கால பொருட்கள்னா இப்போ வந்திருக்க காலத்தில் நம்மலாம் பிளாஸ்டிக் ஜக் வாங்குறோம். முதல்லலாம் இப்போ இந்த மஞ்சக்கு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி இடிக்கிறதுக்கு அப்படின்னா நம்ம இந்த இதை வச்சுதான் யூஸ் பண்றோம். இப்போ மிக்சி வந்துருச்சு. இது குங்கும சிமிழ். இது குங்குமம் போட்டு வச்சுக்கிறோம். இப்போ பிளாஸ்டிக்ல பல போட்டு வச்சுக்கிறாங்க. முதல் காலத்துல கோயில்கள்ல அலங்காரம் பண்ண வச்ச யானை. இது மரத்தடி முதல்லலாம் மரத்தடியில உட்கார்ந்துருக்க தலைவர்களுக்கெல்லாம் எச்சி துப்புறது இந்த இது. அதுக்கப்புறம் இது நம்ம வைக்கிற சாப்பாடு அதெல்லாம் பெரிய பானையில வைப்போம். இது அரிசி அளக்கிறதுக்கு பருப்பு அளக்கிறதுக்குலாம் யூஸ் ஆகும். இது நம்ம மண்ணெண்ணெய் ஊற்றி தீ பொறுத்தினோம்னா இது எரியும். நம்ம முதல்ல இருட்டுக்குள்ள கரண்ட் கிடையாது, இருட்டுக்குள்ள கொண்டு போறதுக்கு யூஸ் ஆகும். நம்ம இப்போ பேட்டரி வந்துருச்சு. போன்ல போகலாம். இப்போ தனியாகவும் பேட்டரி வந்துருச்சு. இது அஞ்சரை பெட்டி. அஞ்சரை பெட்டினா நம்ம தானியங்கள் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். தேங்க்யூ. என் பெயர் பிரகாஷ் நகரித்ரா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் ஸ்கூல் பேர் தமிழ் பாப்பிஸ் தூக்கப்பள்ளி மந்தித்தோப்பு. எனது கிராமம் இதுதான். நம்ம மண்பானையில யூஸ் பண்ணாம மண்பானையில தண்ணி குடிச்சா நல்லது. நம்ம ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையும் வச்சா நம்ம ஊட்டச்சத்துக்களை அதை எடுத்துக்கிடும். நம்மளால இது பண்ண முடியாது. நம்ம இனிமே மண்பானையில யூஸ் பண்ணலாம். இது நம்ம இருப்பிடம். இது நம்ம காற்றாலை. இது காற்றிலிருந்து மின்சாரம் தயாரித்தல். இது எங்க நம்ம அதிகமா பார்ப்போம்னா கயத்தாறு ஆரல்வாய் மொழி. பேர் கார்த்திவேல். நான் 5ஆம் படிக்கிறேன். தமிழ் பாப்பிஸ். என்னோட ஸ்கூல் நேம் தமிழ் பாப்பிஸ் பிரைமரி ஸ்கூல். நான் இப்போ செஞ்சிருக்குது மின்சார சேமிப்பு. இதுக்கு நம்ம லெமன் ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு லெமனு உப்பெல்லாம் போட்டு கலக்கிட்டு ஒரு ஓடு எடுத்துட்டு அடியில் வயர் கொஞ்சம் பெருசாக கனெக்ட் பண்ணி இந்த எஜ்ஜில் அந்த கம்பி இருக்குமா அதில் 2 ஸ்க்ரூ டிரைவர் மாட்டிக்கிட்டேன். அந்த செஞ்சு வச்சிருந்தோம்ல அந்த இது தண்ணி அதுக்குள்ளே அந்த ஸ்க்ரூ டிரைவரை போட்டுது. அதுக்கடுத்து ஒரு பல்ப் எடுத்து மாட்டோம்னா லைட் எரியுது. நம்ம மின்சாரத்தை நம்மளால சேமிச்சு வைக்க முடியும். எந்த அபாயமும் ஏற்படாது. நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் ஸ்கூல் நேம் இஸ் தமிழ் பாப்பிஸ் பிரைமரி ஸ்கூல். நான் கண்டுபிடிச்சது டிராஃபிக் மூலம் மின்சாரம் தயாரித்தல். இந்த பேட்டரி மண்ணால் இது பென்சில்ல மொட்டால லைட் எரியும். என் பெயர் ஷர்னா. நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் இப்போ நீர் சுத்திகரிப்பு பண்ணியிருக்கேன். பெருங்கற்கள் சிறுங்கற்கள் மணல் பஞ்சு. இதில் பெருங்கற்களில் மண் உள்ள தண்ணியை ஊற்றினோம்னா இதுலேருந்து பஞ்சுக்கு இங்கே நல்ல தண்ணியாக வரும், பியூரிஃபை ஆகி வரும். தேங்க்யூ. என் பேர் மதுஸ்ரீ. நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். மறுபயன்பாடு வேஸ்ட் பொருட்களை வச்சு இந்த வீடுலாம் அழகாக பண்ணி வச்சிருக்கிறேன். மை நேம் இஸ் வினோதினி. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். தமிழ் பாப்பிஸ் துவக்கப்பள்ளி மந்தித்தோப்பு. இது பனி வீடு. நான் செஞ்சது ஒரு சட்டையை கவுத்தி பஞ்சு வச்சேன். அடுத்து பண்ணிட்டேன். இங்கு பனி வீடு இங்கு ஆர்டிக் பகுதியில் காணப்படும். 46°C வெப்பநிலைக்கு குறைவாக இருப்பதால் பனி வீடுகள் உருகுவதில்லை. இங்கு எக்ஸிமோர்கள் வாழ்கிறார்கள்.